காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸை தோக்கடிக்கணும்னு யார் முன்னாடி நிற்கிறாங்க? பிஜேபி தான் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி தான் அர்த்தமாயிரும். அந்த இதில் வந்து இவர் வந்து இந்த தேர்தல் கமிஷனை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். ஞானேஷ்குமார் ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் பிரதம ஆணையர், இவங்க 2 பேர் மேலே எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆமாம், ராஜீவ்குமார் கொஞ்சம் கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. நாங்கள்லாம் ஐஏஎஸ் இருந்தவங்க தான், இவங்களும் ஐஏஎஸ் உள்ளவங்க தான். இவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனையோட நடந்துக்கிட்டோம்னு எங்களுக்கு வருத்தம் தான் வருது. ஏன்னா இதுல வந்து போன தேர்தல் சமயத்துல இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி, யாரோ தெருவில் உள்ள போறவங்க ஒருத்தவங்க பேசல, இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி வந்து சொன்னாரு, உங்ககிட்ட 2 பசு இருந்ததுன்னா அதுல ஒரு பசுவை இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் என்ன பண்ணுவான், வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோதமா இங்க வந்து குடியேறிக்கான்ல அவன்கிட்ட கொடுத்து போயிடுவானுங்க, அவன் ஓட்டு போடாதீங்கன்னு. இதை விட கேவலமா கீழ்த்தரமா மத சம்பந்தமா உணர்வுகளை புண்படுத்துற மாதிரி, தூண்டுற மாதிரி, மத வெறிய தூண்டுற மாதிரி பேச முடியுமா? இப்படி பேசினதுக்கு பிரதம மந்திரியை உடனடியா வந்து அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதித்திருக்க வேண்டும். ஒரு சரியான தேர்தல் ஆணையர் இருந்திருந்தால் அப்படிப்பட்ட தடை விதித்திருப்பார்கள். செய்யலையே, ஒண்ணுமே செய்யலையே. பிரதம மந்திரியுடைய தாயாரை பத்தி ஒரு இளைஞர் அந்த நேரத்தில் அங்க வந்து யாதவும் இல்லை, இவர் ராகுல் காந்தி இல்லை, பீகார்ல ஒருத்தர் காங்கிரஸ் மீட்டிங்ல ஒருத்தர் பேசிட்டாரு, எப்படிப்பட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அப்படி பேசுறது தப்பு தான், சந்தேகமே கிடையாது. அப்படி பேசுனதுக்கு ராகுல் காந்தி அப்பாலஜி பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, பண்ணியிருக்கணும், அதான் சரி. ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய கிளர்ச்சி பண்றீங்களே, இந்த நாட்டுடைய தேர்தலுடைய இது கைட்லைன்ஸ் என்னன்னு இருக்கோ, ஒரு தேர்தல் சமயத்துல பரப்புரை எப்படி நடத்த வேண்டுங்கிற கைட்லைன்ஸ் என்னன்னு இருக்கோ, அது அத்தனை மீறி ஒரு மனுஷன் பேசினாரு. அதுக்கு என்னைக்கு வாய்மூடி மௌனியா ராஜீவ்குமார் இவங்களும் இருந்தாங்களோ, இந்த தேர்தல் ஆணையம் இருந்ததோ, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் ஆணையத்தின் மேல எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அடுத்து இவங்க வந்து இன்னைக்கு ஞானேஷ்குமார் வந்ததுக்கு அப்புறம், அவர் அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தின விதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் மேல என்ன நம்பிக்கை வரும் நமக்கு? I knew Ganish Kumar as a young officer. He was a fine person, Kerala cadre officer. ரொம்ப நல்ல அதிகாரியா இருந்தார். இன்னைக்கு என்ன சொல்றது?